இன்றைக்கி மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணங்க. அதனால் நான் காலையில் எந்திரிச்சோரையில எங்கள் அம்மா வாசலில் கலர்லாம் போட்டு பெரிய பெரிய கோலம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சரி நம்மளும் வேலையை வேகமாக பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மாடு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்த குப்பையெல்லாம் வேக வேகமாக கூட்டிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் விருந்துங்க. அதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் எடுக்க போயிட்டாங்க. சரி நம்ம அவங்க வர்றதுக்குள்ளே கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அள்ளி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டாங்க. நம்ம வீட்டு வாசலில் ஒரு இமயமலையை கட்டி வச்சுருக்கோங்க. அந்த இமயமலை தாண்டி இந்த தண்ணியெல்லாம் இறக்கி வச்சுட்டு மீதம் இருக்க குப்பையெல்லாம் வேகமாக அள்ளி கொட்டலான்னு வேகமாக அள்ளி கொட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. நான் இந்த சைடு வேலை பார்த்துட்டு இருக்கலே எங்கள் அம்மா கரடிக்கும் காவேரிக்கும் தண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இதோட நம்ம மாடையும் அவுத்து விட்டு தண்ணியெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு மாட்டு வேலையை முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி விருந்துக்கு சமைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுப்புக்கு ஏதாவது கலர் கொடுக்கணுமேன்ட்டு அடுப்பை வேகமாக சாணி எடுத்து மொழிகாச்சுங்க. மொழுகிறதோட விடக்கூடாது அப்படின்ட்டு அதில் ஒரு வனத்தை தீட்டிட்டு இனி சமையலுக்கு தேவையான தண்ணியெல்லாம் நம்மளே பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பாக தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அங்கே இருக்க அண்டாவில் ஊற்றி வச்சுட்டேங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு சந்தன குங்குமம்லாம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தன குங்குமத்தெல்லாம் கரைச்சி வச்சாச்சுங்க. இனி சமைச்சு தருவாங்க, சாப்பிட்றதாங்க நம்ம